ஃபைனான்ஸுக்கார வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னியே. அதுதான் கருப்பசாமி இல்லையா? ஃபைனான்ஸுக்கார வந்தானா? என்னப்பா ஃபைனான்ஸுக்கார வரலையா? அப்படி அழுதுட்டு போனேன். ஃபைனான்ஸுக்கார வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னியே. அதுதான் கருப்பசாமி இல்லையா? அதே உன்னால் கடன் தலை தூக்க முடியல, தான் வீட்டுக்காரு வண்டி சரியாக ஓட்டலை, வாடகை சரியாக வரலை, போன மாதம் வந்து ஃபைனான்ஸுக்காரங்க வண்டியை தூக்க வரேனாங்க இல்லையா? போன மாதம் நம்ம வண்டியை தூக்க வரேனாங்க. ஃபுல்லாக வந்து நம்மளால் 10 பைசா கட்ட முடியல. அதே போல் போன தடவை வந்தப்போ கருப்பசாமி என்னிடம் வந்தப்போ, சாமி எனக்கு சாப்பாடு கூட காசு இல்லை சாமி, சாப்பாட்டு அரிசி வாங்க கூட காசு இல்லை சாமி அப்படின்னு சொல்லி புலம்புன இல்லையா? சாப்பாடு கூட காசு இல்லை. தன்னோட பொண்ணு டேட்டு சரியாக ஆகவில்லை, டேட்டு சம்மந்தப்பட்டது 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து கருப்பசாமி போ, என் கனியை கொண்டுட்டு போகிறப்ப, என் பிறந்தவ கனி அது நான் கொடுக்கல, நான் கொடுக்கக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி இதுக்கு நான் கொடுக்கக்கூடாது. என் பிறந்தவ கனியை நான் கொடுக்குறேன். இந்த கனியை எடுத்துகிட்டு போ, உன் பொண்ணு வந்து டேட் ஆகிக்கும். நீ போன உடனே 2ஆம் நாள் நான் 3ஆம் நாள் ஆகிக்குன்னு சொன்னேன். எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3ஆம் நாள் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்பா 3 மாதம் டேட் ஆகலப்பா, டேட் அந்த பொண்ணு ஆகலை. நம்ம என் பிறந்த கூட வச்சு கொடுத்தே 3ஆம் நாளில் ஆயிடுச்சு இல்லையா? அதே போல் ஃபைனான்ஸுக்காரன் நம்ம வண்டி எடுக்க வந்துட்டான் இல்லையா? நம்மளால் வந்து வருமானத்துக்கு ஒன்றும் இல்லை. போன தர பிடிக்காசு நான் யாரும் கொடுக்க மாட்டேன். என்னோட சில்லறையை எடுத்து உன்கிட்ட கொடுத்து, இந்தா போ, இதை வச்சு பயன்படுத்திக்கோ, உனக்கு சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஃபைனான்ஸை கட்டிடலாம். ஃபைனான்ஸுக்காரன் உன் வீட்டில் வந்து உன் வண்டியை தொட்டுட்டானா என் மடியை பிடிச்சி கேளுன்னு சொன்னேன் இல்லையா? வந்தானா? ஃபைனான்ஸ் கட்டிட்டாமா? கட்டியாச்சு. இப்போ அடுத்த மாதத்துக்கு இதாக இருக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது சாமி. பரவாயில்ல சாமி, முதல் இருந்ததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நல்லா இருக்குது ஐயா. அப்படி நான் வந்து சரி பண்ணி கொடுத்தா நீ ஒன்றும் ரொம்ப பெருசாக செய்ய வேணாம், எனக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்தாச்சா? கொண்டு வா பார்க்கலாம். பத்தியா எவ்வளோ ஃபைனான்ஸ் கட்டணும்? 20,000 கட்டணும் டியூவுக்கு. 20,000 டியூவுக்கு அதை நான் கட்டி கொடுக்குறது நான் வாங்குகிற ஃபீஸு. ஏடா சாமியே வந்து லஞ்சம் வாங்குதுன்னு கேட்குறீங்களா? இல்லைப்பா, நானும் சாப்பிட்ணும்ல சரக்கு, நானும் சரக்கு சாப்பிடணுமா? ஏன் சாமி நீ மட்டும் சரக்கு வாங்கி குடிக்கிறீங்களா? உங்களுக்கு வேண்டப்பட்டது எனக்கு வேண்டப்பட்டதா? ரைட், கரெக்டாக சொல்கிறான்டா, உனக்கு அடுத்து கூப்பிட்றேன்டா. ரைட், கூப்பிட்றேன். ரைட், சரியாப்பா? இப்போ குவார்ட்ரு வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? நம்ம ஆள் பார்த்து இது பண்ணிட்டு இவன்கிட்ட சொன்னால் வாங்கணுமா? அவனை நம்ம போக முடியாது ஒயின் ஷாப்புக்கு. எப்படி? ஆமாம், அதனால தொலையை பிடிச்சி வாங்கிட்டு வந்துருக்குறேன். என்னப்பா? சரி, ரைட்ஸ், இந்தா வாங்கி. என்னப்பா வண்டிக்கா? என்ன வண்டிக்கு? வாடகை ஏற்றுறதுக்கா? வேலை ரெகுலராக வரணுமா? சரி, வர வச்சுருவோம். அப்புறம் என்ன வேணும்? கடனை கட்டிடலாம். அப்போ தான் அதான் வந்து இது பண்ணிக்கிறேன். வண்டியை மீண்டும் கொடுத்துருக்கல, 20,000 கட்ட முடியுமா? ஆலோசிக்கிறான். நான் கட்டுறது வழிமுறை பண்ணி கொடுத்தேன்ல, இப்போ திருப்பி பண்ணி விடுவோம். அழுவக்கூடாது. என்னோட ஆலயத்துக்கு வந்தால் கண்ணில் தண்ணி வரக்கூடாது, புரியுதா? இந்த இடத்துல கண்ணீரோடு வந்தால் இந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியாக போகணும் இல்லையா? செல்ஃபாக போகணும், புரியுதா? பா, காப்பாற்றிடுவோம். உனக்கு அந்த வண்டியில் வேலை வந்துடும் சரியா? இந்த கனியை வச்சுட்டு போ, நீ கேட்கறது கிடைக்கும்.